அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி அடுப்பாங்கரை. இன்று நாம் பார்க்க போவது சுவையான ஆட்டு ரத்த பொரியல் செய்கிறது எப்படி என்பதை தாங்க. முதல்ல தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். ஆட்டு ரத்தம் ஒன்று சுத்தமாக கழுவி கரைச்சி வச்சுக்கணுங்க. ரத்தத்தை கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, இஞ்சி 1 துண்டு பெரியது பொடியாக நறுக்கினது, பூண்டு 5 பல்லு பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகாய் 4 பொடியாக நறுக்கினது, வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது, மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 பிடி பொடியாக நறுக்கினது, உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் மண்சட்டி வச்சு மண்சட்டி சூடாகணுங்க. சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடணும். கடுகு போட்டு கருவேப்பிலை போடுறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு வதக்குறேன். காஞ்ச மிளகாய் 3 போட்டுக்கிறேன். பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி துண்டு, பூண்டு பொடியாக நறுக்கினது 2த்தையும் சேர்த்து வதக்குறேன். பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா செவக்க வதக்கணுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா செவக்க வதக்கணுங்க. வதக்குனா தான் ருசியாக இருக்கும் இல்லைங்களா. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தை எடுத்து அதில் ஊற்றுறேன். ஊற்றி இந்த முட்டை பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தால் அந்த பதம் வந்துடுங்க. திக்கி கொடுக்குது பாருங்க. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பதம் வர்ற அளவுக்கு கலரிக்கிட்டே இருக்கணுங்க. ஓரளவு ரத்தம் நல்லா வெந்துருச்சு. நல்லா காரசாரமாக இருக்குங்க. ருசியும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காரசாரமான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே கொத்தமல்லி தூவி இறக்க போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லியும் தூவியாச்சு. இப்போ எடுத்து வாழை இலையில் பரிமாற போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி. வாழை இலையில் வச்சுருக்கேன் பாருங்கள். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க.
முடிஞ்ச வரைக்கும் ரத்த பொரியலை சூடாக சாப்பிட்டுடணுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.